மாடர்ன் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். இப்போ தான் ஒரு விமான விபத்தை பற்றிய செய்திகளை நம்ம கேள்விப்பட்டோம். இன்னொருத்தர் கேதார்நாத்தில் ஹெலிகாப்டர் விமான விபத்துமே நடந்திருக்கிறது அப்படிங்கிற செய்திகளுமே வந்தது. இதில் என்னென்னா இந்த விமான நிறுவனம் ஏர் இந்தியா மேலே நிறைய புகார்கள் வருகிறத பார்க்குறோம். நேற்று ஒரு விமானம் கிளம்ப வேண்டியது 5 மணி நேரம் தாமதமாக கிளம்பியிருக்காங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உள்ளே இருக்கிற லைட்டு ஃபேன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி விட்டு கரண்ட் இல்லாமே 5 மணி நேரம் பயணிகள் உள்ளே இருந்திருக்காங்க. அது ஒருத்தர் வீடியோ எடுத்து போட்டிருக்காரு. ஆளாளு கையில் பேப்பர் வச்சு விசிறிக்கிட்டு இருந்திருக்காங்க. வேர்வை சொட்ட சொட்ட உள்ள உட்காந்துருக்காங்க. ஆமாம், வேர்வை சொட்ட சொட்ட உழைப்பாளிகள் போல் உள்ளே உட்காந்துருக்காங்க. அதுக்கு பேர் ஏர் இந்தியா. ஆனால் உள்ள ஏரே இல்லாமல் எல்லாரும் பேப்பர் எடுத்து விசிறக்கூடிய நிலைமைகள் தான் இருந்திருக்கிறது. ஆக மொத்தம் ஏர் இந்தியா அப்படிங்கிற நிறுவனமே அது வெறும் காற்று தாங்க வருது அப்படிங்கிற மாதிரியான நிறுவனமாக மாறிவிட்டது. அது டாட்டாவுடைய நிறுவனங்கிறது ரொம்ப புகழ்பெற்ற நிறுவனம். அது இப்படி ஆயிடுச்சு. இன்னொன்று இந்த சம்பவத்துக்கு பிறகு பலர் தங்களுடைய பயண அனுபவங்களையும் அவங்களுடைய சமூக வலைதள பக்கம்லாம் எழுதிட்டு இருக்காங்க. பத்திரிகையாளர் ஒருத்தர் எழுதியிருந்தாங்க, இங்கிருந்து லண்டன் போறப்ப அவங்களுடைய லக்கேஜஸ் எல்லாத்தையுமே இங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க. விரிவாக பேசும் சன் டிவி செய்தி வாசிப்பாளர் ஹெலினா அவங்களுடைய அனுபவம் மாதிரி நிறைய அனுபவங்கள் ஒருத்தராக எழுதிக்கிட்டே இருக்காங்க. ஏர் இந்தியா அவங்களுடைய இந்த கடந்த காலங்களில் நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் அலட்சியமாக விட்டதெல்லாம் கூட பரவாயில்ல, இவ்வளோ பெரிய விபத்துக்கு பிறகும் ஏர் இந்தியா அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான் எல்லோருடைய ஒரு பொதுவான வேண்டுகோள். டாட்டா நிறுவனங்கிறது உண்மையிலேயே அந்த நிறுவனம் ஒரு தொழில் சேவைக்காக புகழ்பெற்ற ஒரு நிறுவனம். கடைசியில் அந்த தொழில் சேவை அந்த லெகசிக்கு இப்போ டாட்டா சொல்லிட்டாங்க போல இருக்கு. அந்த மாதிரியானதாக இருக்கிறது. இனிமேலாவது அவர்கள் கவனம் செலுத்துவார்கள் என்று நம்புவோம். ஷோக்குள்ள போகும். இது முச்சதிசோ நான் உங்கள் சுகுணாதிவாக. நான் பிரகாஷ். நேற்று சீமா நடத்திய ஒரு போராட்டம் என்பது பரபரப்பாக பேசப்பட்டது. கல் இறக்கும் போராட்டம் அப்படிங்கிற ஒரு போராட்டத்தை நடத்தினார். அதில் என்னன்னா அந்த பனைமரத்தில் அவர் கல் ஏறுறதுக்கு படிக்கட்டுலாம் வச்சுருந்தாங்க. நல்ல அடுத்து லிஃப்ட் வைப்பாங்க போல இருக்குது. படிக்கட்டு மாதிரி கயிறை கட்டி வைத்திருந்தார்கள். அதில் ஏறி அவர் போய் கல் இறக்கி குடித்து ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இதை பொறுத்த வரைக்கும் 2 விதமான கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் கல் என்பது ஒரு இயற்கையான பானம் தானே, அது ஒரு உணவின் ஒரு பகுதியாகத்தானே இருக்கிறது. உண்மையிலே தமிழர்களுடைய பண்பாட்டில் பார்த்தோம்னா கல் என்பது ரொம்ப நீண்ட நெடுங்காலமாக சங்க இலக்கியங்கள்ல இருந்தே இருந்திருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஔவையாரே என்னென்னா ஒரு பாடல் அதிகமான பற்றி பாடுறப்ப கல் கிடைக்கிறப்ப நிறைய கல் கிடச்சதுன்னா அவன் 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம், குறைந்த கல் கிடச்சா எனக்கு அவர் கொடுத்துருவார், அப்படியெல்லாம் பாடக்கூடிய பாடல்கள்லாம் இருந்திருக்கிறது. கல்லை குடிப்பது என்பதுமே தமிழருடைய பண்பாட்டில் உணவில் ஒரு பகுதியாக இருந்திருக்கிறது. அதே நேரத்தில் கல்லுண்ணாமை அப்படிங்கிற ஒரு விஷயமுமே கல் நிறையா குடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை விலக்கி வைக்கணுங்கிற விஷயமே நீதி நூல் இலக்கியங்களில் இருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம்னு சொன்னால் திருக்குறளில் இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். ஆனால் அதே நேரத்தில் என்னென்னா வேறு அயல்நாட்டு மது வகைகள்லாம் நீங்கள் அனுமதிக்கிற பொழுது கல்லை மட்டுமே தடுக்க வேண்டும் அப்படிங்கிற கேள்வியுமே கூட முன்வைக்கப்படுவதை பார்க்கிறோம். பிரிட்டிஷ்காரர்கள் இங்கே வந்ததுக்கு பிறகு தான் இந்த அயல்நாட்டு மதுபானங்கள் அறிமுகம் செய்யப்படுகிறது. அதுக்கு பிறகு தான் கல்லுடைய விற்பனைங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தடுக்கப்படுகிறது. இன்னொரு பக்கம் சாதாரண எளிய மக்கள் கல்லை குடிச்சிட்டு இருந்ததுங்கிறது ஒரு காலகட்டத்தில் நடந்திருக்கிறது. அந்த எளிய மக்களுடைய பொருளாதாரம் அதில் வீணாக போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த காங்கிரஸுடைய காலகட்டத்தில் கல்லுக்கடை மறியல் இதெல்லாம் நடந்திருக்கிறது. இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா பெரியாரெலாம் கல்லுக்கடை மறியல் பட்டம் நடத்தி 500 தென்னை மரங்களை வெட்டி சாய்த்தார் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருப்போம். அப்போ கல்லுங்கிறதே ரொம்ப கம்மியான விலையில் விற்கக்கூடிய ஒன்று. அதுவே ஏழை மக்களுடைய உழைக்கும் மக்களுடைய பொருளாதாரம் வீணாகுது அப்படின்னா இன்றைக்கி பார்த்தோம்னா டாஸ்மார்க் மதுபானமாக இருக்கட்டும் அல்லது எலைட்டு இதிலெல்லாம் இன்னும் அதிகமான அளவில் தான் விலைக்கு விற்கப்படுகிறதுங்கிறப்ப அதையே நீங்கள் அனுமதிக்கிறப்ப இதையே அனுமதிக்கக்கூடாது அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. பெரியாரை பொறுத்த வரைக்கும் அவர் காங்கிரஸில் இருந்தப்போ தான் கள்ளுக்கடை மறியல் போராட்டம்னு நடத்தினாரே தவிர அதுக்கு பிறகு அவர் வெளியில் வந்ததுக்கு பிறகு அவர் தொடர்ச்சியாகவே மது விலக்குங்கிறத கடுமையாக விமர்சிக்கிறார். ராஜாஜி காலத்தில் அவர் ஆதரித்த கலைஞருடைய ஆட்சி காலகட்டம் வரைக்குமே மது விலக்குங்கிறது கூடவே கூடாது, மதுக்கடைகளை திறங்கள் அப்படின்னா நிலைப்பாட்டுக்கு சாத்தியமும் இல்லை தேவையும் இல்லை என்பதுதான் பெரியாருடைய நிலைப்பாடாக இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் இன்னைக்கு என்னன்னா கள்ளக்கடைகளை திறப்பது அப்படிங்கிறது என்ன இன்னொரு பிரச்சனை இருக்கிறது அப்படின்னு சொன்னா அன்னைக்கு நீங்கள் குடிப்பவருடைய எண்ணிக்கைங்கிறது மிக மிக குறைவாக இருந்திருக்கிறது. அன்னைக்கு பார்த்தோம்னு சொன்னா அதுக்கான ஒரு உற்பத்தி அப்படிங்கிறது ஒரு போதுமான அளவாக கல்லுங்கிறது இருந்திருக்கிறது. இன்னொன்று நீங்கள் கல் அப்படிங்கிறது நீங்கள் பழம் காய்க்கிற மாதிரி காய் காய்க்கிற மாதிரி எப்பயுமே காய்ச்சிக்கிட்டு இருக்காது. அது சொட்டு சொட்டா வடியணும். ஆமாம், வடியலையே ரொம்ப குறைவான உற்பத்தி தான் அதுக்கான. இன்னும் கல்லை நீங்கள் ரொம்ப இறக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இப்போ தென்னை மரத்தில் கல்லை அதிகமாக இறக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா காய்ப்பு அதனுடைய தென்னையுடைய தேங்காய் இதோடைய இது குறைஞ்சிடும் அப்படிங்கிறாங்க. அதனால என்னன்னா வருஷம் கல் இறக்க மாட்டாங்க. ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் தான் கல் இறக்குவார்கள்
அப்படிங்கிற விஷயமுமே சொல்லப்படுகிறது. அப்போ என்னன்னா இன்னைக்கு வந்து குடிக்கக்கூடியவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இன்னைக்கு வந்து அது வந்து ஒரு சமூக பழக்கவழக்கமாக மாறி இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழல்ல இவ்வளோ பேருக்கு வந்து உற்பத்தி செய்யக்கூடிய அளவுக்கு நீங்கள் கல்லுங்கிறது இங்கே கிடையாது, அவ்வளோ மரங்கள் கிடையாது. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் வந்து பழைய வந்து இதுலேயுமே மோசடி நடக்க ஆரம்பிக்கும். மாத்திரை போடுறது ஏற்கனவே வந்து கல் குடிக்கிறவங்ககிட்டயே நீங்கள் போய் கேட்டிங்கன்னா மாத்திரை போட்டு கல் விற்கிறதும் நிறைய பரவலாக இருக்கிறதுங்கிறத பார்க்க இயற்கையிலேயே கல் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப அரிதான ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பல செயற்கையான பொருட்களை வந்து சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். இன்னைக்கு வந்து விடுதலை சிறுத்தைகளோட பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் ஒரு சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தார். என்னன்னா 4% மேல் ஆல்கஹால் இருந்தாலே வந்து அது வந்து கெடுதி தான். தொடர்ச்சியாக எடுத்து கொண்டு வந்தோம்னா கல்லுலையுமே வந்து அந்த அளவுக்கான ஆல்கஹால் இருக்குது. அதாவது நம்ம வந்து இருக்கக்கூடிய இந்த டாஸ்மார்க் சாரை கூட கம்மி தான், ஆல்கஹால்ங்கிறது கல்லில் வந்து கம்மி தான் இருந்தாலுமே கூட தொடர்ச்சியாக எடுக்கும் பொழுது அதுவுமே ஆல்கஹால் கன்சம்ஷன் அதிகமாகிறது. இன்னொன்று போதுமான அளவுக்கு இங்கே வந்து கல் வந்து கிடைக்காதனால செயற்கையாகத்தான் கல் உற்பத்தி செய்யப்படும். மாத்திரை போடலேருந்து ஆரம்பித்து நிறைய விஷயங்கள் அதில் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதில் வந்து ஆல்கஹால் 40% மேலே அதிகமாயிரும். அதுவுமே கிட்டத்தட்ட ஒரு டாஸ்மார்க் சரக்கு மாதிரி தான் மாறிவிடும் என்றெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார். ஆக இந்த பிரச்சனைலாம் சேர்த்து தான் பார்க்கணும். இன்னொன்று குடிப்பதற்காக மட்டும் இல்லை, இந்த பனங்கருப்பட்டி காய்ச்சறதுக்கும் பதநீர் இறக்குறாங்க, அதுக்கு தடை இல்லை, அதை வந்து தொடர்ந்து இறக்கிட்டு தான் இருக்காங்க. இதில் இன்னொரு சிக்கல் என்னன்னா, இப்போ இந்த மாதிரியான கல் இறக்குவது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் தொழிலாக மட்டும்தான் இருந்து வந்திருக்கு. இப்போ அதை வந்து மீட்டுருவாக்கம் செய்ய சீமான் முயற்சிக்கிறாரோ அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியும் இதுக்குள்ளே வருது. ஏன்னா அந்த சமூகம் மிகப்பெரிய ஒரு வணிக சமூகமாக மாறி கல்வியில் முன்னேறி நிறைய டாக்டர்கள், இன்ஜினியர்ஸ், பொறியாளர்கள் அப்படிலாம் வந்த பிறகு திரும்ப அந்த சமூகத்து இளைஞர்களை நீங்கள் வந்து கல் இறக்க மரம் ஏறுங்க அப்படின்ற மாதிரி அழைக்கிறதுக்கான ஒரு முயற்சியாகவும் இதை வந்து பார்க்க முடியுது. ஒரு ஆரிய சிந்தனையாகவும் சீமான் இருந்து வெளிப்படுற மற்றொரு ஆரிய சிந்தனையாகவும் இதை வந்து பார்க்க வேண்டி இருக்கு. நம்ம கண்டிப்பாக ஏன்னா வந்து நீங்கள் எல்லா சாதனையும் வந்து கல் இறக்குறாங்கன்னா பரவாயில்ல, இது மீண்டும் குலத்தொழிலுக்கு கொண்டு போய் விடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியுமே இருக்கிறது. இது என்னன்னா வந்து ஒரு குடிங்கிறது ஒரு சமூக கேடு. ஆனால் அந்த சமூக கேடுங்கிறது வந்து கல்லுக்கும் அல்லது அயல்நாட்டு மதுபான வகைகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய போராட்டம் அப்படிங்கிற பார்வையில் பார்ப்பது வேற, இன்னொன்று அது ஒரு சாதி தொழிலாக மாற்றி விடுவது என்பதுமே வேற. கண்டிப்பாக இது குறித்த மிகப்பெரிய விவாதங்கள் நடைபெற வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதில் அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து கல்லுங்கிறத வந்து ஆதரிக்க தான் செய்கிறோம், ஆனால் அதே நேரத்தில் வந்து தடையை மீறி போராட்டம் நடத்துவதை நாங்கள் ஆதரிக்க மாட்டோங்கிறாரு. கல்லை இவர் ஆதரிக்கிறதுங்கிறது பாஜகவுடைய நிலைப்பாடா அல்லது தனிப்பட்ட அண்ணாமலை நிலைப்பாடா அப்படிங்கிற கேள்வியுமே இருக்காங்க. இந்தியா முழுக்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா முழுக்க வந்து இப்போ குஜராத்தில் மதுவிலக்கு நடைமுறையில் தான் இருக்குது. ஆனாலும் வந்து உங்களுக்கு திருட்டுத்தனமாக சரக்கு கிடைக்கிறதுங்கிறது வேற. அப்போ குஜராத்தில் கல்லுங்கிறத அனுமதிச்சிருக்காங்களா அப்படிங்கிற கேள்வியுமே இருக்கிறது. இப்போ பீகார் பார்த்தோம்னு சொன்னால் பீகாரில் வந்து மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தப்படுகிறது பாஜக கூட்டணி அரசாங்கம். அங்கே வந்து கல்லை வந்து அவங்க அனுமதிப்பாங்களாங்கிற கேள்வியெல்லாம் இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு தேசிய கட்சி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு விதமான நிலைப்பாட்டை வைத்திருக்க முடியாது அப்படிங்கிறதுமே ஒரு மிகப்பெரிய. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இப்போ அண்ணாமலை தான் சொன்னாலும் அது தனிப்பட்ட நிலைப்பாடு, இது கட்சி நிலைப்பாடு இல்லைன்ற வேற பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்து பாஜகவில் அண்ணாமலைக்கு ஒரு நிலைப்பாடு இல்லை கட்சிக்கு ஒரு நிலைப்பாடும் இருக்க முடியுமாங்கிறதும் நம்ம கேட்க வேண்டியிருக்கு. கண்டிப்பாக அண்ணாமலை அப்படின்னு சொல்லவும் தான் என்னன்னா, அண்ணாமலை வந்து இப்போ தமிழ்நாடு பாஜகவுடைய மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் தான், பட் சட்டம் வந்து அண்ணாமலை தான் போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவர் தான் தொடர்ச்சியாக ப்ரெஸ் மீட் கொடுப்பதை நம்ம பார்க்கிறோம். அமித்ஷா இங்கே வந்து அதிமுக கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிச்சயதாம்பரம் நடத்திவிட்டு போன பிறகும் கூட கூட்டணி ஆட்சி தான் வேண்டும், பாஜகவுக்கு சரிபாதி தொகுதியில் ஒதுக்க வேண்டும்னு மோடிக்கு கடிதம் எழுதுகிறார். அதுக்கப்புறம் தனியாக ஒரு ப்ரெஸ் மீட்டுமே நடத்துகிறார். இன்னைக்கு பார்த்தோன்னா அவரே சொல்கிறார் என்ன ப்ரெஸ் மீட்லாம், இன்னும் அதிமுக பாஜக கூட்டணி இன்னுமே முழுமையடையலைங்க, பாட்டாளி மக்கள் கட்சியில் பிரச்சனை இருக்குது, தேமுதிகவில் பிரச்சனை இருக்குது, எந்த கூட்டணியுமே முடிவாகலை அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்த நம்ம ஏற்கனவே சொன்ன விண்ணப்பத்தில் வடிவேல் சொன்ன மாதிரி 4 லவ் பண்ணாலும் சரி நிலவு பண்ணாலும் சரி அந்த குடும்பம் நாசமாக போகணுங்க அப்படிங்கிற மாதிரி பாஜக கூட்டணி வந்து ஒரு கூட்டணி உருவாகி விடக்கூடாது அப்படிங்கிறத அண்ணாமலை தெளிவாக இருக்கார். தனக்கு மட்டும்தான் வந்து முன்னிறுத்தப்படணும், தான் வந்து முன்னிறுத்தப்படணும், தன்னை பற்றி தான் எல்லாருமே பேசிகிட்டு இருக்கணுமே தவிர கட்சியை பற்றி பேசக்கூடாது அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப கவனமாக அண்ணாமலை இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அமித்ஷாவே அறிவிச்சுட்டு போனதுக்கு பிறகு இன்னும் கூட்டணி உருவாகவில்லை அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. அண்ணாமலை லைம்லைட்ல இருக்கிறதுக்காக நீங்க சொல்ற மாதிரி லைம்லைட்ல இருக்கிறதுக்காக திரும்ப எதையாவது ஒன்று பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிறதான் பார்க்க. இன்னொன்று டெல்லி தலைமை இதை வந்து அனுமதிக்கிறதா ரசிக்கிறதாங்கிற கேள்வியுமே இருக்கிறது. ஏன்னா இதே தான் வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வந்து ஒரு இடத்தில் வெற்றி பெறவில்லைங்கிறப்ப தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் அதிமுகவோட கூட்டணி வைத்திருந்தால் நாங்கள் இன்னும் அதிகமான தொகுதியில் வென்றிருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து அமித்ஷா என்னன்னா வந்து இதில் ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு வெற்றி பெற்று விட்டால் அந்த பதவி பிரமாண நிகழ்ச்சிக்கு வருகிற பொழுது தமிழிசை சவுந்தரராஜனை கூப்பிட்டு ஒரு விரலை காட்டி கடுமையாக எச்சரித்தார். நம்ம மேடையிலேயே வெளிப்படையாகவே அவர் பகிரங்கமாக எச்சரித்தார். அப்போ அது பெரிய அளவில் விவாத பொருளாக மாறியதை நம்ம பார்க்குறோம்.
அப்போ தமிழிசை சவுந்தரராஜனை கண்டித்த அமித்ஷா அல்லது டெல்லி தலைமை ஏன் அண்ணாமலையுடைய இந்த கருத்து மாறுபாடுகளை கண்டுபிடிக்காமல் இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அண்ணாமலையோட நீண்ட நாட்கள் வந்து பாஜகவில் இருக்கிறது தமிழிசை சவுந்தரராஜன். ரொம்ப வருஷம் அவங்க தான் இருக்காங்க. அவர்கள் தமிழ்நாட்டு மாநில தலைவராகவும் இருந்தார்கள், 2 மாநிலங்களுக்கு ஆளுநராகவும் இருந்தார். அவங்களை இவ்வளவு வெளிப்படையாக கண்டிக்கக்கூடிய அமித்ஷா ஏன் அண்ணாமலையை கண்டிக்காமல் இருக்கிறார்? அப்போ இப்படி தூண்டி விட்டு ரசிக்கிறார்களா அப்படிங்கிற கேள்வியுமே இருக்கிறது. இன்னொன்று, அதிமுக பாஜக கூட்டணி பேர் இருந்தாலுமே கூட பாஜக கூட்டணிக்குள்ளேயே தனியாக ஒரு கூட்டணியை உருவாக்கி கொண்டிருக்கிறது. தனியாக ஒரு அணி, இந்த பக்கம் ஓபிஎஸ், டிடிவி தினகரன், அந்த பக்கம் பார்த்தோன்னா பாட்டாளி கட்சியை உடைத்து ஒரு அணி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே பாஜக பண்ணுகிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். இதில் புதிய குழப்பமா புதிய நீதி கட்சி வேற அவங்க ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திருக்காங்க. எங்களுக்கு 6 சீட்டு வேணும், 6 சீட்டு இருந்தால் தான் நாங்கள் நிற்போம். 6 சீட்டுக்கு ஆள் இருக்காங்களாங்க. ஒரு குழப்பத்தை அவர் ஏற்படுத்தி இருக்கிறாரு. ஆமாம், 4 சீட்டு தான் இருக்குது, 2 சீட்டு நம்ம எதுவும் கூப்பிட போகிறாங்க. புதிய நீதி கட்சி அவங்க 6 சீட்டு, அதுக்கப்புறமேல் வந்து பாரிவேந்தர் கட்சிக்கு ஒரு 8 சீட்டு, ஜிகே வாசனுக்கு ஒரு 15 சீட்டு, அண்ணா அப்புறமேல் பாஜக ஒரு 80 சீட்டு, அண்ணாமலை 117 சீட்டு வேணும்னு கணக்கு கேட்டிருக்காரு. எல்லாத்தையும் கடைசியில வந்து எடப்பாடி பழனிசாமி நிக்க முடியாம போகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது போல இருக்கு. இன்னொன்று, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆயே தெரியணும்னு சொல்லிட்டு ராஜேந்திர பாலாஜி வர கோயிலில் போய் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு. தியானம் ஏற்கனவே ஒருத்தர் தியானம் பண்ணவர் தான் வந்து இவருக்கு காலவாரி விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலவாரி விட்டாரு எடப்பாடி பழனிசாமி. அப்போ அவருக்கு தமிழில் பிடிக்காத ஒரு வார்த்தைகள் ஒன்று தியானம், அதை போய் ராஜேந்திர பாலாஜி பண்ணியிருக்காரு. இன்னுமே கொஞ்சம் அலர்ட் ஆகி பார்ப்பார் போல இருக்கு. இதுல என்ன பாமக 2 அணியாக வந்து சீட்டு கேட்பாங்க. ஒரு பக்கம் அன்புமணி ஒரு பக்கம் சீட்டு கேட்பாரு, ராமதாஸ் ஒரு பக்கம் சீட்டு கேட்பாரு. இது இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அதிமுக கூட்டணியில். நேற்று என்னன்னா தந்தையர் தினம், ஃபாதர்ஸ் டே அப்படிங்குமே அன்புமணி ராமதாஸ் என்னுடைய தந்தையை நினைத்து நான் வந்து பெருமைப்படுகிறேன், அவர் தான் எங்களுடைய வழிகாட்டி, ஏதாவது தவறு செய்தால் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படியெல்லாம் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரே தவிர, இன்னொரு பக்கம் ராமதாஸ் என்ன செய்கிறார், அதுக்கெல்லாம் ஏட்டிக்கு போட்டியாக செய்து கொண்டிருக்கார். ராமதாஸ் என்ன பண்ணுகிறார், திலகபாமாவாக பொருளாளர் பதவியை தூக்குகிறார். இவர் திருப்பி கூப்பிட்டு நீங்கள் தான் பொருளாளர் அப்படிங்கிறாரு. இந்த பக்கம் வடிவேல் ராவண பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து தூக்கி விட்டுட்டு ஏதோ ஊர் பேர் தெரியாத யாரோ ஒருத்தர் முரளி சங்கர் அப்படிங்கிறவர் யாருன்னே தெரியல, ஒரு மாநகரணி செயலாளராக இருந்திருக்காரு போல இருக்கு. வடிவேல் ராவணன், ஜிகே மணி, இவர் கே பாலு, வழக்கறிஞர் பாலுவெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும். இவர் யாருன்னே தெரியல. அவரை டக்குன்னு பொதுச் செயலாளர் பொறுப்புங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு வலிமையான பொறுப்பு. அந்த பதவியை தூக்கி இவருக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆனாலும் வந்து வடிவேல் ராவணன் தான் பொதுச் செயலாளர் அன்புமணி ராமதாஸ் அறிவிக்கிறாரு. ஆக மொத்தம் அவங்க அப்பாவை எவ்வளோ தூரம் கேவலப்படுத்த முடியுமோ மானபங்கப்படுத்தி விட்டார்லாம் சொல்றாரு ராமதாஸ். அதெல்லாம் கொஞ்சம் வினோதமான வார்த்தைகளாக இருக்கிறது. அப்படி அப்பாவையே மானபங்கப்படுத்தி விட்டு அப்பாக்கள் தினம் கொண்டாடக்கூடியவராக அன்புமணி ராமதாஸ் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அண்ணாமலைட்டையும் இதை பற்றி கேட்குறாங்க. அண்ணாமலை என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் வந்து, என்ன இதெல்லாம் வந்து குடும்பத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனைனே, சரியாயிருனே, அதெல்லாம் சீக்கிரம் செட்டில் ஆயிருனே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பிரச்சனையே உங்களால தான், பிரச்சனையே பெருசா வெடிச்சிருக்கு. திடீர்னு பார்த்தா வந்து பாரத் மாதா கி ஜெய்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கோஷம் போட்டிருக்காரு. யாருன்னு கேட்டால் அவர் தான் அண்ணாமலை அப்படிங்கிறான்னு சொல்லிட்டு பிரச்சனையை இவங்களால தான் ஆரம்பித்திருக்கிறது அப்படிங்கிறதையுமே நம்ம பார்க்கிறோம். ஆக மொத்தம் என்னன்னா, குடும்பங்களை உடைப்பது, கட்சிகளை உடைப்பது, அதுக்குள்ளே வந்து தங்களுக்கு சாதகமான ஆட்களை உருவாக்கி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களை உட்சரித்து விட்டு அங்கே பாஜக கொண்டு வந்து செட்டில் பண்ணுவது, இதுதான் பாஜகவுடைய தந்திரமாக இருக்கிறது. ஆக்சுவலி நேற்று இந்த பொதுக்குழுவில் பார்த்தோம்னா ராமதாஸை பற்றி பேசும்போது, உங்களுக்கு ரொம்ப வயசாயிருச்சு, பிபி இருக்குது, சுகர் இருக்குது, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, நான் பார்த்துக்கிறேன், உங்களுடைய இலக்கை லட்சியத்தை நான் வந்து நிறைவேற்றுறேன் அப்படின்லாம் பேசியிருக்காரு. தெளிவாக தெரியுது. இப்போ ராமதாஸை வந்து ஓய்வெடுக்க வச்சுட்டு கட்சியை தன்னுடைய முழு கட்டுப்பாட்டுக்குள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் அன்புடைய நோக்கமாக இருக்குது. அதான் திரும்ப திரும்ப அவர் செஞ்சுட்டு இருக்காரு. ஆனால் ராமதாஸ் அந்த கட்சி இவ்வளோ வருஷம் 35-40 வருஷம் அந்த கட்சியை கட்டி காப்பாற்றியும் அவர் பின்னாடி ஒரு மிக சொற்பமான ஆட்கள் மட்டும் தான் நிற்கிறாங்க அப்படின்றதே உண்மையிலேயே வருத்தமாக இருக்குது. அந்த கட்சி மொத்தமாக அன்புமணி கையில் தான் இன்னைக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியுது. ராமதாஸ் சொல்கிறாரு, என்னை வந்து பேர குழந்தைகளை விளையாடிக்கிட்டு இருங்க அப்படிங்கிறாங்க. நான் எப்படி விளையாட முடியும், இன்னும் கொஞ்ச காலத்துக்கு நான் தலைவராக இருந்துட்டு போகிறேனே அப்படிங்கிற நிலைமைக்கு ரொம்ப பரிதாபகரமான நிலைமைக்கு அது போய்விட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். மோடி இன்று கனடா, சைப்ரஸ் தீவுகள் என்று ஒரு மிகப்பெரிய சுற்றுப்பயணத்துக்கு வந்து போய்விட்டார். காங்கிரஸ்ல வந்து ஜெயராம் ரமேஷ் கேட்டிருக்காரு. மணிப்பூர் பிரச்சனை ஆரம்பித்ததற்கு பிறகு 35 முறை வந்து வெளிநாட்டு பயணம் போயிருக்காரு. இது வந்து 35வது முறை. இது வரைக்கும் வந்து 35 தடவை வெளிநாட்டுக்கு போகிறீங்களா, ஒரு தடவையாவது மணிப்பூருக்கு போகிறீங்களா அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காரு. உண்மையிலே சுதந்திர இந்தியாவில் இப்படி ஒரு பிரதமரை நம்ம பார்த்ததே கிடையாது. பகல்காம் தாக்குதல் நடக்குது, காஷ்மீரில் போய் ஒரு பாலத்தை திறந்து வைக்கிறார். ஆனால் வந்து பாதிக்கப்பட்டவர்களை போய் பார்த்து ஆறுதல் சொல்வதில்லை. அகமதாபாத் மட்டும் என்னென்னா அவருடைய சொந்த மாநிலம் அப்படிங்கிறனால அவரை போய் பார்த்தார். அதுவுமே கூட 4 செட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போய் வந்து இந்த இதுலலாம் டூயட் சாங்லலாம் வந்து விதவிதமாக வந்து மாற்றுவாங்க இல்லையா, அது மாதிரியே வந்து மைக்கேல் மதன காமராஜெல்லாம் அந்த பாட்டில் வர இது மாதிரி கமல் மாதிரி வந்து டக்குன்னு நொடிக்கு ஒரு தடவை வந்து ட்ரெஸ் மாற்றினாரே தவிர உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நிற்பது என்கிற அக்கறை அவருக்கு இல்லை. மணிப்பூர் பட்டியலிருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் 35 முறை வந்து
வெளிநாட்டு பயணம் போயிருக்காரு. மணிப்பூரை அவர் எட்டி கூட பார்க்கவில்லை அப்படிங்கிற கேள்வி அது வெறுமனே காங்கிரஸுடைய கேள்வி அல்ல, இந்திய மக்கள் எல்லாருடைய கேள்வி அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் வெளிநாட்டுடைய சூழல்களுமே மிகப்பெரிய அளவிலான ஒரு துக்கத்தை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்ம முதல்ல இருந்தே பேசிக்கிட்டு இருக்கோம். முதல்ல இஸ்ரேலுக்கும் காசா ஹமாஸுக்கும் இடையில நடந்த போர், ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடந்த போர் அப்படிங்கிற சூழலை இப்போ ஈரான் மேலே இஸ்ரேல் குண்டுகளை போடுவது, ஈரான் பதில் தாக்குதல் நடத்துவது அப்படிங்கிறது அடுத்த கட்டத்துக்கு போய் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதலாக மாறுகிறது. ட்ரம்ப் சொல்லுகிறார், நாங்கள் ஈரான் மீது போர் தொடுக்கப் போகிறோம், எங்களுக்கும் ஈரான் மீது நடந்த தாக்குதலுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஆக மொத்தம் இது ஒட்டுமொத்தமாக சர்வதேச அளவில் வர்த்தகத்தை பாதிக்கிறது, பங்குச்சந்தையை பாதிக்கிறது, அதை தாண்டி மனிதர்களை தொடர்ச்சியாக கொலை செய்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத மிகப்பெரிய அளவில் வருத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆக்சுவலி ஈரானை பொறுத்தவரைக்கும் 2018 அமெரிக்காவுடனான அந்த அணுசக்தி ஒப்பந்தம் ரத்து பண்ணிட்டாங்க. ட்ரம்ப் தான் முன்னாடி இருந்தப்போ ரத்து பண்ணாரு. இப்போ அதன் பிறகு அவர்கள் என்னன்னா அணுசக்தி தயாரிப்பில் அந்த யுரேனியம் செறிவூட்டுற வேலைகளில் ஈடுபட்டு கிட்டத்தட்ட ஒரு 90% யுரேனியத்தை செறிவூட்டி விட்டார்கள், அணு ஆயுதம் தயாரிக்க போகிறார் அப்படின்னு அமெரிக்கா சொல்லிக்கிட்டே இருந்தது, குற்றம் சாட்டிக்கிட்டே இருந்தது. அணு ஆயுதம் தயாரிக்கிற வேலைகள் ஈரான் ஈடுபட்டு இருந்தது உண்மைதான், அது அவர்களே ஒப்புக்கிறாங்க. ஆனால் இப்போ அதை ஒட்டி தான் இப்போ எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இவர்கள் ஈரான் அணு ஆயுதம் தயாரித்தா எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அதனால் அவங்களை தாக்குறோம்னு சொல்லிட்டு ஈரானில் எங்கெங்கெல்லாம் அணு ஆயுத கிடங்குகள் அணு ஆயுதம் உருவாக்கிட்டு இருந்தாங்களோ அந்த இடங்கள் ஆய்வகங்கள் அதையெல்லாம் குறிவைத்து தாக்கி கிட்டத்தட்ட ஒரு 14 பேரை அணு ஆயுதம் கண்டுபிடிக்கிற பணியில் ஈடுபட்டிருந்த ஆய்வாளர்கள் 14 பேரை இஸ்ரேல் கொண்டிருக்கு. இப்போ அதை ஒட்டி தான் நம்ம இது பிரச்சனையை பார்க்க வேண்டியது. ஈரான் சம்பந்தம் இல்லாமல் இஸ்ரேல் கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்கு, ஆனால் ஈரான் அணு ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடாது அப்படின்னு போய் ஒரு தாக்குதலை நடத்துறது எப்படி இவர்களால் ஒரு ஆபத்து அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இஸ்ரேல்கிட்ட அணு ஆயுதம் இருக்கிறது ஈரானுக்கோ இல்லை பக்கத்தில் இருக்கிற அண்டை நாடுகளுக்கோ ஆபத்து இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டால் ஈரான் இஸ்ரேல் இருந்து எந்த பதிலுமே வராது. இஸ்ரேலுடைய போக்குகள் எல்லாமே ஒரு மோசமான சூழலுக்கு தான் உலகத்தை இட்டு போயிட்டு இருக்குது. 3ஆம் உலகப் போரை நோக்கி தான் இஸ்ரேல் இந்த உலகத்தை அழைத்து செல்லுதோ அப்படின்ற ஒரு அச்சத்தை தான் நமக்கு ஏற்படுத்துது அவங்களுடைய நடவடிக்கைகள் தொடர்ச்சியா. கண்டிப்பா ட்ரம்பினுடைய அந்த குடியேற்ற கொள்கை அது குறித்து மிக கடுமையான போராட்டங்கள் நடக்கிறது. ஒரு நாளைக்கு 3000 பேரை கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணணும்னா அவர் போட்டிருக்காங்க. இந்த மாச கடைசியில் டிராபிக் போலீஸ் பிடிக்கிற மாதிரி சட்டவிரோதமாக குடியேறி இருப்பவர்கள், வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கிறவர்கள், அகதிகள், இவர்களெல்லாம் கைது செய்ய வேண்டுங்கிறப்ப டயர்களை எரித்து கார்களை எரித்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடக்கிறது. உள்நாட்டு மக்களுமே போராட்டத்தை நடத்துகிறார்கள். இப்போ ட்ரம்பினுடைய கொள்கை சரியில்லை அப்படிங்கிற தெரியாத தரப்பு உங்களுக்கு ஓட்டு போட்டோமே அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய அளவிலான ஒரு சீரழிவை அமெரிக்காவில் ட்ரம்ப் நடத்தி கொண்டு வருகிறார். அமெரிக்காவில் அந்த சீரழிவு அப்படிங்கிறது உலக நாடுகளையும் பாதிக்கிறது. ட்ரம்ப் செய்யக்கூடிய பல விஷயங்கள்ங்கிறது டக்குன்னு எல்லாத்தையும் வரியை தூக்கி போடுறது, அப்புறமேல வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களை குடியேறிகளாக இருப்பவர்களை வெளியேற்றுவது, கட்டாயமாக வெளியேற்றுவது, இதெல்லாம் மிகப்பெரிய உலகத்தை சம்பிக்க வைக்கக்கூடிய அளவில் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய மனோபாவத்தோடு அமெரிக்கா செயல்படுகிறது. சின்ன மனோபாவத்தில் இஸ்ரேல் செயல்படுவதுங்கிறது உலக அளவில் பதற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக இந்த பதற்றங்கள் எல்லாம் நீங்கி மீண்டும் அமைதி வழிக்கு உலகம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நம்முடைய விருப்பத்தை பதிவு செய்வோம். ஓகே, நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். ஓபிஎஸ் பற்றி கூட பேசியிருந்தோம். ஓபிஎஸ் எம்எல்ஏ பதவியை காலி செய்யணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் சபாநாயகர் மனுவை கொடுத்திருக்கார். ஏன்னா ஓபிஎஸ் அதிமுகவுடைய எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் எப்படி அதிமுகவுக்கு எதிர்த்தே போட்டிவிட முடியும்? ராமநாதபுரத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டார் அப்படின்னு சொல்லி பலாப்பழத்தில் போட்டியிட்டார். இப்போ பலாப்பழத்தை 2 பிளந்து ஈக்கில் வைக்கிற அளவுக்கு நிறைய சர்ச்சைகள் வருவது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓபிஎஸ் உடைய பதவி தப்புமா தப்பாதா அப்படிங்கிறதுமே பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்ச்சியாக பல கருத்துக்களை முன்வைக்கிறோம். உங்களுடைய பொன்னான கருத்துக்களை முன்வைங்கள். அது எங்களை மேலும் செழுமைப்படுத்தவும் சீர்தூக்கி பார்க்கவும் உதவும். தொடர்ந்து மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். முச்சன் ஷோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மாடர்ன் தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் பேஜஸை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி.